வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம திருக்குறளில் ஈகை அப்படின்ற டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் உள்ள அதிகாரத்தில் அடுத்த அதிகாரமான ஈகை அப்படின்ற அதிகாரத்தில் உள்ள குறளில் 5 குறள்கள் பார்க்க போகிறோம். ஈகை அப்படின்றது இல்லறவியல் அப்படின்ற இதில் இருக்குது, பார்ட்டில் இருக்குது. ஈகை அப்படின்னா பிறருக்கு கொடை வழங்குதல். முதல் 5 குறள் பார்ப்போம் பொருளோட. வறியவர்க்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. பொருள் பார்ப்போம். வறியாருக்கு, ஏழைகளுக்கு ஒன்று, ஏதேனும் ஒன்று, ஈவதென கொடுப்பதே ஈகை அப்படின்றால் ஈகை குணமாகும். மற்ற எல்லாம், கொடைகள் எல்லாம், குறி எதிர்ப்பை அளவு குறியிட்டு கொடுத்து திரும்ப எதிர்பார்க்கும். நீரதுனா தன்மை, உடைத்துனா உடையதாகும். பொருள், ஏழைகளுக்கு ஏதேனும் ஒன்றை கொடுப்பதே ஈகையாகும். மற்ற கொடைகள் எல்லாம் அளவு குறிப்பிட்டு கொடுத்து திரும்ப எதிர்பார்க்கும் தன்மையை உடையது. 2வது குறள் பார்ப்போம். நல்லார் எனினும் கொல்லால் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. நல்லாறு நல்ல நெறிகளுக்காக, எனினும் என்றாலும், கொல்லல் தீதுனா பிறர் பொருளை அடைய முற்படுதல் தீதாகும். மேலுலகம்னா மேல் உலகத்தை அடைதல். இல் எனினும் இல்லை என்றாலும், ஈதலே பிறருக்கு ஒன்று கொடுப்பது நன்று நல்லது. பொருள், நல்ல நெறிகளுக்காக என்றாலும் பிறர் பொருளை அடைய முற்படுதல் தீதாகும். மேலுலகத்தை அடைதல் இல்லை என்றாலும் பிறருக்கு ஒன்றை கொடுப்பதே நல்லது. 3வது குறள். இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள. இளனென்னும் தன்னிடம் ஒரு பொருளும் இல்லை என்னும் அப்படின்ற மீனிங். எவ்வம் இழிச்சொல், துன்பமான சொல். உரையாமை பிறரிடம் கூறாத தன்மையும். ஈதல் உள்ளத்தை பிறருக்கு கொடுக்கும் தன்மை. குலன் உடையான் நற்குடியில் பிறந்தவன். கண்ணே இடத்தே, உள உளதாகும். பொருளுரை, தன்னிடம் ஒரு பொருளும் இல்லை என்னும் இழி சொல்லை, துன்பமான சொல்லை பிறரிடம் கூறாத தன்மையும், உள்ளத்தை பிறருக்கு கொடுக்கும், உள்ளதை நம்மக்கிட்ட உள்ள பொருளை பிறருக்கு கொடுக்கும் தன்மையும் நற்குடியில் பிறந்தவனிடத்தே உள்ளதாகும். நற்குடியில் பிறந்தவருக்கு தன்னிடம் உள்ள பொருளை பிறருக்கு கொடுக்கும் அந்த தன்மை இருக்கும் அப்படின்றது அந்த குறளோட பொருள். 4வது குறள். இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாதுனா துன்பமானது, இரக்கப்படுதல் யாசிப்பதை பார்ப்பது. இறந்தவர் யாசிப்பவரின் இன்முகம் இனிய மலர்ந்த முகத்தை காணும் அளவு வரையிலும். பொருளுரை, துன்பமானது யாசிப்பதை பார்ப்பது, யாசிப்பவரின் இனிய மலர்ந்த முகத்தை காணும் வரையிலும். துன்பம் எது வரைக்கும் இருக்குன்னா, யாசிப்பதுன்னா கேட்பவர், அந்த கேட்குறவங்க முகம் முகம் மலர்ந்துட்டு அப்படின்னா நமக்கு துன்பம் போயிடும். 5வது குறள். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றால் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் அப்படின்னா தவம் புரிவோரின் ஆற்றல் வல்லமை, பசியாற்றல் பசியை பொறுத்து கொள்ளும் ஆற்றலாகும். அப்பசியை அந்த பசியை மாற்றுவார் போக்குவோரின் நீக்குவோரின் ஆற்றலின் வல்லமைக்கு பிற்பட்டதேயாகும். பொருளுரை, தவம் புரிவோரின் வல்லமை பசியை பொறுத்து கொள்ளும் ஆற்றலாகும். அந்த பசியை போக்குவோரின் நீக்குவோரின் வல்லமைக்கு பிற்பட்டதே ஆகும்.
ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின்.